என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஆமா. இன்று டொரண்டோ கிறிஸ்தவ சபை சார்பில் வில்லினிலே மன்னவன் இயேசுவின் பிறப்பை அறிவிக்க வந்துள்ளோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆமா. வந்தனோ வந்தனோ வந்த ஜனங்க கொண்டனோ, வந்தனோ வந்தனோ, வந்த ஜனங்க கொண்டனோ சபையோடு வந்தனோ இவர பார்த்து கொண்டனோ சபையோடு வந்தனோ எங்கள பார்த்து கொண்டனோ வந்தனோ வந்தனோ வந்த ஜனங்க கொண்டனோ வந்தனோ வந்தனோ, வந்த ஜனங்க கொண்டனோ. இப்படியாக நாம எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரகமுமா செய்யணும் என்று நம்ம வேதத்துல போட்டிருக்கல. அப்ப வில்லுப்பாட்டின் ஒழுங்கு என்ன? தந்தனத்தோம் தானே அக்கா. கரெக்டா சொன்னேமா? தாளத்தை போட்டுடலாமா? ஆமா, போட்டுடலாமே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் என்ற தேவனே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட தாளந்தத்தோடு ஏழை கீழகால தாளத்தோடு தாளந்தத்தோடு ஏழை கீழகால தாளத்தோடு இயேசுராஜன் கூட்டணி இது வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் என்ற தேவனே. இன்னைக்கு எங்க வில்லுப்பாட்டுல எதை பத்தி பார்க்க போறோம்டா? எதை பத்தி அக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மலையாளுக்கு பிறந்தவரை பத்தி தான் பார்க்க போறோம். யாருக்காவது தெரியுமா அது எப்படி ஒரு கன்னி பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அப்படி கேளுமா. கன்னிப்பெண் மரியாளுக்கு ரொம்ப பக்தியான பயப்படக்கூடிய நல்ல குணம் இருந்ததால தேவதூதன் அவளை தெரிந்தெடுத்து இந்த விஷயத்தை நற்செய்தி சொன்னாங்க. முதல்ல அவக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் நான் கர்த்தருடைய சேவகர், நான் அவருக்கு கண்டிப்பா கீழ்ப்படிவேன் என்று உடனே சமைச்சுட்டாங்களாமா. சூப்பர் இல்லாக்கா. அந்த காலத்துல ஒரு கன்னிப்பெண் கர்ப்பமானா எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க. கண் காது மூக்கு வச்செல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த கன்னிமரியோ இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கிறாரல்ல. ஆமா சமாக்கா சூப்பரமா. அப்படி எல்லாம் நமக்கு கிடைச்சவரு தான் நம்ம இயேசு சுவாமி. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இயேசு நம்ம ஒரு சாமி தானே? அவர் நம்ம ஒரு சாமி மட்டும் கிடையாது. உனக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லோருடைய பாவத்திற்காகவும் பலியானவர் தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர் தம்பி. அண்ணே, அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம். அதுதானே முதல்ல சொல்லி இருக்குது. நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் பலியானவர் தான் நாம் தேவ ஆட்டுக்குட்டி, நம் இயேசு சுவாமி. அண்ணே, அத பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க கேப்போம். நம்ம ஜேசப்பாவை இந்த ஒரு சாமி அந்த ஒரு சாமி என்றெல்லாம் பிரிக்க முடியாது. ஜேசப்பா பெத்லேஹேம்ல பிறக்கும் போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று மத்தேயு 2:1 போட்டிருக்கலாம். ஓ ஆமா, அந்த கிழக்கு திசை அது எதுனா அந்த நோத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்டானே. அந்த கிழக்கு தேசம் ஒருவேளை நம்ம இலங்கை தேசமா கூட இருக்கலாம் தம்பி. என்னென்ன சொல்றீங்க? நம்மள இலங்கை தேசமா? ஆமா ஆமாப்பா, அது ஒருவேளை நம்ம இலங்கை தேசமா இருக்கலாம் என்று சொல்லப்படுவது சரி. அதை விட சாஸ்திரிகள் வந்தாங்க என்று போட்டிருக்கலாம். அவங்களை பற்றி யார் என்று உனக்கு தெரியுமா? யார் அண்ணா அவங்க? அந்த சாஸ்திரிகள் வானத்தை பார்த்து சாஸ்திரம் சொல்லுகிற சாஸ்திரிகள். வான சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், உபநிடதம். என்னது உபநிடதமாவா? ஆமா, அத நான் சொல்றேன்.
வானசாஸ்திரம், உபநிடதம் போன்ற பல புத்தகங்களை படிச்சதுனால கிறிஸ்து பிறக்க போறார் என்று தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்த்து பணிந்து கொள்ள போனாங்க.